அண்மையில் 16ஆம் தேதி நம்முடைய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பெஞ்சிலே ஒரு அருமையான தீர்ப்பு வந்தது. இதே மாமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சீரிய சிந்தையில் உதித்திட்ட திட்டம்தான் அறம் காக்கும் துறையில் 10 கல்லூரிகளை அறிவித்தோம். அந்த 10 கல்லூரிகளையும் உடனுக்குடன் 4 கல்லூரிகளை வாடகை கட்டிடத்தில் துவக்கினோம். கல்லூரி தொடங்குவதே தவறு என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். சிங்கிள் பெஞ்ச் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், அங்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தள்ளுபடிக்கு பின்னால் மீண்டும் அதில் ஒரு புதிய வியாகானத்தை வகுத்து கொண்டு முறையாக இந்த அறிவிப்பு இல்லை என்று மீண்டும் சிங்கிள் பெஞ்சில் சென்றார்கள். அதன் பிறகு ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவர்களுடைய தீர்ப்பு அண்மையிலே 16ஆம் தேதி கிடைக்க பெற்ற போது உறுதியாக சொன்னார், இந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டது நியாயமானது, முறையானது என்று அன்றைய தமிழக முதல்வர் அவருடைய கருத்திற்கு வலு சேர்த்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றம். நான் இதில் கேட்க விரும்புவதெல்லாம் 10 கல்லூரிகளில் 2 கல்லூரி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. மீதம் திருச்செந்தூர் கோயில் சார்பிலேயும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலேயும் கட்டப்பட வேண்டிய கல்லூரி கட்டடங்கள் கட்டப்படுமா? அப்பொழுது அறிவித்த அந்த 6 கல்லூரிகள் கடையம், லால்குடி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட அந்த 6 கல்லூரிகளும் இந்த ஆட்சியிலே கட்டப்படுமா? அதோடு நீதியரசர் தீர்ப்பிலே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்தந்த திருக்கோயிலின் சார்பில் நிதி இருந்தால் கல்லூரிகளை கட்டலாம், இல்லை என்கின்ற போது நிச்சயமாக அரசு அதற்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது. எங்கள் முதல்வர் 10 கல்லூரிய கனவை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பலர் நான் முடிச்சிடறேன், ஒன்னையும் தப்பாவே பேசல, நீதிமன்ற தீர்ப்பு குறித்து வைத்துக் கொண்டு முழுவதுமாக நீங்க பதிலளிக்கலாம். தங்க முதலீடு திட்டம் திருக்கோயிலில் ஆன்மீக வளர்ச்சிக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு எப்படியெல்லாம் வருமானத்தை ஈட்டினோம் கடந்த காலங்களில் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். கேட்பாரற்று மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த தங்கங்கள் யாரும் கேட்பாரற்று கிடந்தது. அந்த தங்கங்களை 3 நீதியரசர்கள் கொண்ட குழு அமைத்து 3 மண்டலங்களாக பிரித்து அந்த தங்கத்தினுடைய பலமாற்று பொன்னினங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக வந்ததோ அந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியாத தங்கங்களை நீதியரசர்களை வைத்து முழுமையாக அதை வீடியோ பதிவு செய்து அந்த தங்கத்தை பிரித்து அந்த தங்கத்தை இங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற தங்க உருக்காலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டு போகின்ற தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு, உருக்காலைக்கு பிறகு கிடைக்கின்ற தங்கத்தின் அளவு எவ்வளவு என்ற சான்றிதழோடு இதுவரையில் திருக்கோயிலுக்கு சேர்த்த தங்கத்தினுடைய அளவு 1111 கிலோ. அவர்களே, 3000 கோயிலுக்கு திருக்கூட முழக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டில் இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாமல் நிலுவையில் இருக்கிறது. அதில் முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்த 79 அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாமல் துவங்கப்படாத நிலையில் இருக்குது. அப்போ
வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்கள் செய்வோம். ஆனா வாக்குறுதியில் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. மாண்புமிகு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள். நான் லாவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கீர்கள் 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நலப் பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில்தான் அமைச்சர் அவர்கள் கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன், 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங்க, அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணியிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில் இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணார்னா, அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு கேட்பாரு. இப்போல்லாம் உன் துறையில் ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்குது, அதை எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்களில் திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம் இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.